ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நலமுடன் வாழ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, வாயு தொல்லை உங்களை ரொம்ப இம்சப்படுத்துதா? இந்த வழிகளை ட்ரை பண்ணி பாருங்க. அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அடிக்கடி உங்களுடைய வயிறு வீங்கி உங்களை இம்சைப்படுத்துகிறதா? அப்படியானால் நீங்கள் கடுமையான வாயு தொல்லையால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஒருவருக்கு வாயு பிரச்சனையானது பல்வேறு காரணங்களால் ஏற்படலாம். அதில் முக்கியமான ஒன்று நாம் உண்ணும் உணவுகள் தான். செரிமான மண்டலத்தில் வாயுக்கள் உருவாகி சரியாக வெளியேற்றப்படாமல் போகும்போது அந்த வாயு அப்படியே சிக்கி வயிறு வீக்கம், உப்பசம், கூர்மையான வலியுடன் பிடிப்புகள் என மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாக்குகிறது. இப்படியான வாயு தொல்லை, வயிறு உபசம், வயிற்று வலியிலிருந்து விடுவிக்க சில எளிய இயற்கை வழிகள் உள்ளன. குறிப்பாக ஒரு சில ஆயுர்வேத பானங்கள் இந்த பிரச்சனையிலிருந்து உடனே விடுவிக்கும். நீங்கள் கடுமையான வாயு தொல்லையால் அவதிப்படும் போது இந்த பானங்களை குடித்தால் உடனடி நிவாரணம் பெறலாம். இப்போது அந்த பானங்கள் என்னென்ன என்பதை பார்ப்போம். முதலில் இஞ்சி டீ. ஆயுர்வேதத்தில் அதிகம் பயன்படுத்தப்படும் ஒரு மூலிகை தான் இஞ்சி. மருத்துவ குணம் அதிகம் கொண்ட இஞ்சி செரிமான மண்டலத்திற்கு ஏராளமான நன்மைகளை வழங்குகிறது. ஆயுர்வேதத்தின்படி உணவிற்கு பிறகு 1 டம்ளர் இஞ்சி டீயை குடித்து வந்தால் அது செரிமானத்தை தூண்டி வாயு உருவாவதை குறைத்து வயிற்று உபசத்திலிருந்து விடுவிக்கிறது. மேலும் வயிற்றில் வாயு தேங்கி இருந்தால் அதை எளிதில் வெளியேற்றவும் உதவி புரியும். அடுத்ததாக புதினா டீ. செரிமான பிரச்சனையிலிருந்தும் வாயு தொல்லைகளிலிருந்தும் விடுபட உதவும் மற்றொரு அற்புதமான ஆயுர்வேத பானம் தான் புதினா டீ. எனவே அஜீரண கோளாறு, வாயு பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் புதினா டீயை குடித்து வர செரிமான பாதையில் உள்ள தசைகள் தளர்வடைந்து சிக்கிய வாயுவை எளிதில் வெளியேற்ற உதவி புரியும். அடுத்ததாக சீரக தண்ணீர். சமையலில் அதிகம் பயன்படுத்தப்படும் மற்றொரு பொருள்தான் சீரகம். இந்த சீரகமும் ஒரு சிறந்த ஆயுர்வேத மூலிகை பொருள். இதுவும் செரிமான பிரச்சனைகளை போக்க உதவும். இப்படிப்பட்ட சீரகத்தை நீரில் போட்டு கொதிக்க வைத்து அந்த நீரை செரிமான பிரச்சனைகளின் போது குடித்து வந்தால் வாயு தொல்லையிலிருந்து விடுபடலாம். வயிற்று உபசமம் தடுக்கப்படும். அடுத்ததாக சோம்பு டீ. பெருஞ்சீரகம் என்று அழைக்கப்படும் சோம்பும் செரிமான பிரச்சனைகளை போக்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுர்வேத மூலிகையாகும். இந்த சோம்பு கொண்டு டீ தயாரித்து குடித்து வந்தால் செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கும். செரிமான பிரச்சனைகள் எதையுமே சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்காது. முக்கியமாக வாயு தொல்லையால் அவதிப்படும் போது இதை குடித்தால் உடனடி நிவாரணம் கிடைக்கும். அடுத்ததாக மல்லி டீ. சமையலில் நல்ல மனத்திற்காக சேர்க்கப்படும் மல்லி ஏராளமான மருத்துவ பண்புகளை கொண்டது. குறிப்பாக மல்லி வயிற்றில் தேங்கியுள்ள வாயுக்களை எளிதில் வெளியேற்ற பெரிதும் உதவி புரியும். அதற்கு மல்லியை கொதிக்கும் நீரில் போட்டு சிறிது நேரம் கொதிக்க வைத்து இறக்கி வடிகட்டி பின்பு குடிக்க வேண்டும். இப்போது சொன்ன இந்த ட்ரிங்க்ஸை செரிமான பிரச்சனைகளின் போது குடித்து வந்தால் உடனடி நிவாரணம் கிடைக்கும். அதோடு இந்த பானங்களில் உள்ள மருத்துவ பண்புகள் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்தும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.